Hi friends, welcome back to Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic cnestedif statement. First, what is nested if statement? Can be defined the if conditions within a if, that is called nested if. ஒரு if condition குள்ள இன்னொரு if condition நம்ம வந்துட்டு செக் பண்ணோம்னா that is called nested if. ஒரு condition குள்ள இன்னொரு condition, இந்த மாதிரி condition குள்ள condition நம்ம யூஸ் பண்ணோம்னா that is called nested if. எப்படின்னா ஒரு outer box குள்ள ஒரு inner box இருக்க மாதிரி, ஓகேங்களா? இப்போ outer குள்ள inner, outer குள்ள inner, likewise இப்படிதான் உங்களுக்கு nested if இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதில் என்னன்னா இந்த கோட் ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன், நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற இஃப் கண்டிஷன் தான் அவுட்டர் இஃப்னு சொல்லுவாங்க. இந்த இஃப் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஸ் கோயிங் டு செக் தி அனதர் இஃப் கண்டிஷன், இன்னர் இஃப் கண்டிஷன். இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க இஃப் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு செக் பண்ணும், எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? அவுட்டர் இஃபே உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற இஃப் கண்டிஷன்ஸே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்ட்லி இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ இது ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்கும், இந்த கண்டிஷன் தான் தட் இஸ் கால்ட் அவுட்டர் இஃப். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லி இந்த பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இஃப் கண்டிஷன்ஸ், இன்னர் இஃப் டெஸ்ட் கண்டிஷன்ஸ், கண்டிஷன் 2 வந்து உங்களுக்கு செக் பண்ணும், ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டைரக்ட்லி இஸ் கோயிங் டு லாஸ்ட் எல்ஸ் பார்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து கண்டிஷன் 1ஓட எல்ஸ் பார்ட். இப்போ இதை தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு டெர்மினேட் பண்ணும், ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட் பார்க்கலாமா? இப்போ ஃப்ளோ சார்ட்டில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 நம்ம செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து சிம்பிள் போட்டிருக்கோம். இது இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி கண்டிஷன் 2, கண்டிஷன் 2, ஓகேங்களா? இந்த கண்டிஷன் 2ல இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் 1, ஃபால்ஸ் மீன்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் 3, ஓகேங்களா? ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெர்மினேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S, சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி நேம், ஓகேங்களா? நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறதுனால நெஸ்டட் இஃப் டாட் சின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸிங் ஆஷ் இன்க்ளூட் stdio.h. then using main function curly braces யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம int main யூஸ் பண்ணிக்கிறனால finally we should return the integer value 0 or 1 anything, ஓகேங்களா? இப்போ என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம்ல நம்ம யூஸ் பண்ணுற வித்ரா கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா அவுட்டர் இஃப் அண்ட் தென் இன்னர் இஃப், அவுட்டர் இஃப்குள்ளே இன்னொரு இஃப் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். அதனால் வித்ரா ப்ரோக்ராம், வித்ரா கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்துக்கலாம். இன்ட்டு ஒரு பின் நம்பரில் நான் வந்துட்டு 2421 அப்படின்ற ஒரு பின் நம்பர் இனிஷியலைஸ் பண்ணுறேன். தென் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் பேலன்ஸ் வந்து வித்ரா என்ன பண்ண போகிறோம், ஒரு 10,000 அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அக்கௌண்ட்டில். தென் பேலன்ஸ் ஓகே நம்ம கொடுத்துறோம். தென் அமௌண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், தென் நம் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் இன்டீஜர் வேரியபிள், ஓகேவா? இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஏன்னா சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு யூசர் இன்புட்டாக இல்லை டேரெக்டாக அசைன் பண்ணுறோமா அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு போகணும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கெட்டிங் யூசர் இன்புட், ஸோ யூஸிங் printf ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் தி ஸ்ட்ரிங் ஃபார் என்டர் தி பின் நம்பர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்ட்ரிங்னா அது டெக்ஸ்ட் தான், ஓகேங்களா? இப்போது கெட்டிங் யூசர் இன்புட், ஸோ அதுக்காக ஸ்கேன்அப் யூஸ் பண்ணுறேன். %d தான், ஏன்னா எவ்ரி வேரியபிள்ஸ் இன்டீஜர், ஸோ அதுக்கான ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d யூஸ் பண்ணிக்கோங்க, ஆர் ஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் ரிசன். இப்போ நம் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்மளோட ஒரு நம்பர் தான் நம்ம யூசர் டைப் பண்ண போகிறோம். இஃப் இப்போது ஆல்ரெடி இருக்க பின் நம்பரும் ஈக்குவல் நம்பரும், ஓகேங்களா? இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இதுக்குள்ள இப்போ அமௌண்ட் கேட்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான், சிம்பிளாக தான் வித்ரா கான்செப்ட் பார்க்குறோம், ஓகேவா? என்டர் தி அமௌண்ட் அப்படின்னு கேட்குறோம்.
டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா, இது கேட்குறதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தென் %d, ஆம்பர்சன் அமௌண்ட் நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த AMTன்ற வேரியபிள் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு இஃப் கண்டிஷன், இன்னர் இஃப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அவுட்டர் இஃப். ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ தட் இஸ் கால்டு அவுட்டர் இஃப். ஓகேங்களா, அவுட்டர் இஃப் ட்ரூவாக இருந்தால் தான் இன்னர் இஃப் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது லெஸ் தென் பேலன்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா, லெஸ் தென் பேலன்ஸை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் நமக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் வரும். ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகேவா உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் பேலன்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னர் இஃப், that is called inner if. இப்போ பேலன்ஸ் மைனஸ் வித்ட்ரால் பண்ணுறதுனால மைனஸ் ஈக்குவல் அமௌண்ட். உங்களுக்கு மைனஸ் இப்போ பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது அப்டேட் ஆகும் செல்ஃபாக, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் அமௌண்ட்டுன்னா இப்போ பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட், இப்போ தான் உங்களுக்கு மெமரியில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ பேலன்ஸில் மைனஸ் வந்துட்டு அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ்லேயே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, இது நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா இப்போது நமக்கு டெபிட் ஆகிட்டு மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இப்போது டெபிட்டட், ஓகேங்களா, டெபிட்டட் ருபீஸ் எவ்வளோ, அதுக்கான ஃபார்மேட்டிங் ஸ்டிங் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். அமௌண்ட், இதுதான் டெபிட்டட் அமௌண்ட். ஓகேங்களா, டெபிட்டட் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பேலன்ஸ் அக்கௌண்ட், இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் எனக்கு இது டிஸ்பிளே ஆகும்னா rupees.%d, VAL. ஓகேவா, இது வந்துட்டு லெஸ் தென் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேலன்ஸை விட கம்மியாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை இன்கேஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு அமௌண்ட்டை வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டோம்னா அப்போ அங்கே என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஓகே, இது டோட்டலி பார்த்தீங்கன்னா இன்னர் இஃப் எல்ஸ். ஓகேங்களா, இப்போ அவுட்டர் இஃபோட இப்போ இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் பின் நம்பரே உங்களுக்கு இன்வேலிடாக இருந்தால் இதோட எல்ஸ் பார்ட். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா printfல invalid பின் நம்பர், invalid பின் நம்பர். ஓகேவா, இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பின் நம்பர் கொடுத்தோம், 2421 கொடுத்துருக்கோம். ஓகேவா, சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணலாம். இப்போ 2421 நான் இப்போ வந்து பின் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டேன். கரெக்டாக கொடுத்தா எனக்கு இன்னர் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ட்ரு தி அமௌண்ட் கேட்கும். இப்போ அமௌண்ட் வந்துட்டு நான் 4000 இப்போ கொடுக்குறேன், வித்ட்ரா பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 அண்ட் தென் பேலன்ஸ் வந்து 6000 வருது. நான் ஸ்லாஷன் யூஸ் பண்ணனால ஒரே லைனில் வருது. இப்போ ஸ்லாஷன் வேணும்னா நீங்கள் ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 1 by 1 டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா. இப்போ திரும்ப நான் செக் பண்ணுறேன். இப்போ 2421 கொடுத்தா இப்போ அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட் வந்து இப்போ 5000 வித்ட்ரா பண்ணுறேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5000. ஓகேங்களா, டெபிட்டட் 5000, பேலன்ஸ் 5000. ஓகேவா, தென் எவ்ரி கண்டிஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே. ஓகேங்களா, இப்போ நான் கரெக்டாக பின் நம்பர் கொடுக்குறேன். பட் அமௌண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு 11000 இப்படி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், 1 ரூபி அதிகமாக இருந்தாலே நமக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் தான் வரும். ஓகேங்களா, இங்கே 1000 அதிகமாக இருக்குன்னா டெஃபினட்டாக இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வரணும். ஓகேங்களா, தென் அனதர் ஒன் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்னா இப்போ இன்வேலிடாக பின் நம்பர் கொடுத்துருனா டேரெக்டாக எனக்கு எல்ஸ் பார்ட் தேர்டாக கொடுத்துருக்கேன். அது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் இன்வேலிட் பின் நம்பர். ஓகேங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எவ்ரி கண்டிஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்இஃப் கூட எல்சிஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன வி கேன் கால்டு எல்இஃப் ஆர் எல்சிஃப் எது வேணால் சொல்லிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ எல்சிஃப் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இஃப்குள்ளே இஃப் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்குள்ளே இஃப் ஓகேங்களா. நெஸ்டட் எல்ஸ் இஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெஸ்டட் இஃப் எல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெஸ்டடுக்குள்ளேயே நெஸ்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.